வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தற்போது இந்த சீரிஸ்ல என்ன பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா, டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் சார்ந்த வினைகள பார்த்துக்கிட்டே வர்றோம். வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது கேட் 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த சப்ஸ்ட்ரேட் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, ஒரு அல்லைலிக் அசிட்டேட் சார்ந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்ட்ரேட் பெல்லாடியம் டெட்ராகிஸ் மற்றும் அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் 75 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழ 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட் அதாவது நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட்டில் அல்லைலிக் அசிட்டேட் பார்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெல்லாடியம் கேட்டலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வினை என்ன வினை? ஒரு டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன். இந்த டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல், அதை தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேசன் ரியாக்ஷன் வினையின்படி இந்த வினைக்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிசிஸ் வந்து நமக்கு தேவை. அப்போ முதல் படியில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஆக்டிவ் பெல்லாடியம் 0 ஸ்பீசிஸ் வந்து நமக்கு உருவாகும். இந்த ஸ்பீசிஸ் உருவான பிறகு நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த அல்கின் கூட நம்மளுடைய பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் அசோசியேஷன் வினைக்கு உட்படும். இங்கே என்ன நடக்கும்? அல்கீன் வந்து பெல்லாடியம் கூட கோஆர்டினேட் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அசோசியேஷன் வந்து ஸ்டீரியோ செலக்டிவாக நடக்கும். அதாவது இதுதான் நமக்கு லீவிங் குரூப் அசிட்டேட். அசிட்டேட் வந்து நமக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்போ நம்மளுடைய பெல்லாடியம் வந்து கண்டிப்பான முறையில் டாப் ஃபேஸ் வழியில் தான் அந்த அல்கீன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும்? நமக்கு ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈட்டா 3 அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் இந்த வினை வந்து டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் மாதிரியே தான் நடக்கும். இதன் பிறகு இந்த வினை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் படி நமக்கு வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து தேவை. அதாவது ஈட்டா 3 அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் உருவான பிறகு ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அந்த அல்லைல் கார்பனை வந்து தாக்கும். அதன் வழியில் நமக்கு இந்த வினை வந்து நடக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நியூக்ளியோஃபைலாக எது செயல்படணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் தான் நியூக்ளியோஃபைலாக செயல்படணும். அப்படி இங்கே அல்கீன் நியூக்ளியோஃபைலாக செயல்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் ஃபேஸில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் கண்டிப்பான முறையில் நமக்கு பாட்டம் ஃபேஸில் தான் நமக்கு தாக்குதல் நடத்தும். அப்படி பாட்டம் ஃபேஸில் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு டாப் ஃபேஸுக்கு போயிடும். அப்படி டாப் ஃபேஸுக்கு போச்சு அப்படின்னா நமக்கு உருவாகக்கூடிய ரிங் வந்து டிரான்ஸ்ஃபியூசனில் இருக்கும், சிஸ் ஃபியூசனில் இருக்காது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் சிஸ் ஃபியூசனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வினை வந்து டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஜென்ரல் மெக்கானிஸ்டிக் வழியில் போகாது. அதாவது ஜென்ரல் மெக்கானிசம் வழியில் இந்த வினை நடக்கலை. அப்போ இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஈட்டா 3 அல்லைல் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து ஈட்டா 1 காம்ப்ளெக்ஸ் கூட, அதாவது ஈட்டா 1 சிக்மா காம்ப்ளெக்ஸ் கூட அது ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ஈட்டா 3 அல்லைல் பை காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஈட்டா 1 சிக்மா பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸாக மாறும். ஸோ இந்த இரண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். இப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஈட்டா 1 சிக்மா பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்ணுது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இங்கேருந்தே இது கோஆர்டினேட் பண்ணலாமே அப்படின்னு.
ஆனா, நமக்கு வந்து ஒரு வேக்கன்ட் சைட் வந்து தேவை. அதாவது வேக்கன்ட் சைட் அதாவது வேக்கன்ட் கோஆர்டினேஷன் சைட் வந்து நமக்கு தேவை. அப்ப இங்க வேக்கன்ட் கோஆர்டினேஷன் சைட் இல்லாதனால, அது ஈட்டா 1 சிக்மா காம்ப்ளெக்ஸா மாறுன பிறகு, நமக்கு வேக்கன்ட் கோஆர்டினேஷன் சைட் கிடைச்சிரும். அதன் பிறகு அல்கீன் வந்து நமக்கு பெல்லாடியம் கூட கோஆர்டினேட் ஆகும். அப்படி கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு அல்கீன் இன்செர்ஷன் நடக்கப் போகுது. அதாவது அல்கீன் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல இன்செர்ட் ஆக போகுது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்பரிங் போட்டுக்குருவோம். ஸோ நம்பரிங் போட்டோம் அப்படின்னா, இந்த கார்பன்லேருந்து நம்பரிங் போடலாம். ஸோ இங்கேருந்து போட்டோம்னா, இங்க 5த் கார்பன் வரும். அப்ப நமக்கு 5 மெம்பர் ரிங் உருவாகலாம். அதே வேளையில நம்பரிங் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, 6 மெம்பர் ரிங்கும் உருவாகலாம். அப்ப 5 அல்லது 6 மெம்பர் ரிங் இந்த 2ல ஏதாவது ஒண்ணு வந்து உருவாகலாம். ஆனா, இந்த வினையில 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் உருவாகுறது தான் ரொம்ப ஃபேவர்டா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, 5 மெம்பர் ரிங் உருவாகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. 6 மெம்பர கம்பேர் பண்றப்ப. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எனர்ஜி. ஸோ எனர்ஜெட்டிக்கலி 5 மெம்பர் ரிங் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஃபேவர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம, நமக்கு இந்த இடத்துல வந்து 2 பல்கி எஸ்டர் குரூப் இருக்கிற மாரி நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பல்கி எஸ்டர் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சைக்ளிசேஷன் வினைய ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கிறதுக்கு தூண்டும். ஸோ இத குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா, அதற்கு என்ன பேர் அப்படின்னா, தோர்ப் இன்கோல்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோர்ப் இன்கோல்ட் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல 2 பல்கி குரூப்ப வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வேகமாக சைக்ளிசேஷன் வினைக்கு உட்படும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதன் காரணமாக நமக்கு இங்க 5 மெம்பர் ரிங் உருவாக தான் ரொம்ப ஃபீசிபிளா இருக்கு. இங்க அடுத்து குறிப்பா கவனிக்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு டாப் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்றதும் டாப் ஃபேஸ் வழியில தான் இருக்கும். அதனைத் தொடர்ந்து நமக்கு இந்த சைக்ளிசேஷனும் நமக்கு டாப் ஃபேஸ்ல தான் நடக்கும். அப்படி டாப் ஃபேஸ்ல நடந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு பாட்டம் ஃபேஸ்லயே தான் இருக்கும். அப்ப நமக்கு அல்கீன் இன்செர்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும்? இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்த எடுத்துக்கிட்டு, பீட்டா ஹைட்ரேஷன் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த சைக்ளைஸ்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இத நம்மளோட வசதிக்காக இத மாற்றி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி வரையலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் நமக்கு சிஸ் ஃபேஷன்ல இருக்கு. இப்ப இந்த பீட்டா ஹைட்ரேஷன் எலிமினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு, நமக்கு இந்த மாரி பெல்லாடியம் ஹைட்ரேட் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்கும். இது அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் பெல்லாடியம் 0வாக மாற்றப்படும். சரி, இந்த வினை நம்ம முன்னாடி சொன்னோம். அப் டூ இந்த ஸ்டெப் வரைக்கும் அது வந்து டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் மாதிரியே இருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரி, இந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னா, ட்ரோஸ்ட் ஓப்ஸ்லர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பேரு. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச அடிப்படையில பார்க்கிறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.